Hello guys, welcome to Tamil Tech Travel. இன்னைக்கு இந்த எபிசோட்ல we are going to see another interesting piece of information. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது எந்த டெஸ்டினேஷன் போகணும், எப்படி போகலாம், ஃபேமிலியோட போகிறோம், நிறைய பிளானிங்ஸ் ஆர் இன்வால்வ்டு. நம்ம வந்து தனியாக போகிறோம் அப்படின்னா எப்படி வேணால் போயிடலாம். ஆனால் வந்து ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ஊருக்கு போகலாம், எப்படி போகலாம், அதுக்கப்புறம் அங்கே போய் எங்கே தங்குறது, அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்த பார்க்கணும் பார்க்கக்கூடாது, கரெக்டான ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியுமா, சீப்பான டீல்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எஸ்பெஷலி when it comes to foreign travel. ஸோ ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எப்படி போகணும், எங்கே போகணுங்கிறது தெரியும். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்போ இல்லை ஒரு வித்தின் இந்தியாவோ ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு மூணாறு ட்ரிப்போ இல்லை ஒரு ஊட்டியோ ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பு. ஊட்டி கொடைக்கானல் எல்லாரும் போகிற ட்ரிப் தான். பட் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறையா அதர் பிளேசஸ் இருக்குது. லைக் மணாலி, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர், இந்த மாதிரி நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி போகும்போது இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகணும், அதுக்கப்புறம் அங்கே போய் ஹோட்டலு, அதுக்கப்புறம் ஸ்டே, அதுக்கப்புறம் வந்து சைட் சீயிங், ஃபுட், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி இங்கேருந்து அங்கேருந்து கேப் சீப்பாக இருக்குது, அங்கேருந்து யாரை பிடிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ரேட் எவ்வளோ இருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் வந்து பெரிய வேலை. சில பேருக்கு டைம் இருக்கும் பண்ணுவாங்க, முக்கால்வாசி பேருக்கு டைம் இருக்காது. ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, ஆனால் போகணுன்னு ஆசை இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு yatra.com அதில் பார்த்தீங்க அப்படின்னா there are packages available, international packages and domestic packages from Chennai. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே 3 nights 4 nights 5 nights அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ்ட் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் எந்த டெஸ்டினேஷன், இங்கே சென்னையிலேருந்து புறப்படக்கூடிய அனைத்து டெஸ்டினேஷன்களும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, துபாய், இந்த மாதிரி எல்லா மோஸ்ட்லி விசிட்டட் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே அவங்க வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. தட் இஸ் 3 nights 4 daysலேருந்து 7 nights 8 days மட்டும் கஸ்டமைஸ் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பேக்கேஜை சூஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களோட பாஸ்போர்ட் விசாவை அவங்கள்ட்ட கொடுத்தா மட்டும் போதும். சென்னையிலேருந்து கிளம்புற மட்டும், தட் இஸ் சென்னை ஏர்போர்ட்லேருந்து திருப்பி உங்களை சென்னை ஏர்போர்ட் கொண்டு விடுற வரைக்கும் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஃப்ளைட்டு, அப்புறம் அங்கே இறங்கின உடனே உங்களுக்கு வந்து விசாவும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விசா எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் இங்கேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்கன்னா சிங்கப்பூருக்கு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் த ஏர்போர்ட் டு ஹோட்டல், அதுக்கப்புறம் ஹோட்டல் செக்இன் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் தே வில் டேக் கேர். அதுக்கப்புறம் சைட் சீயிங் கம்ப்ளீட்டாக அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ட்ராவல் முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து சென்னையில் இறக்கி விடுற மட்டும். ஸோ எண்ட் டு எண்ட் ஃப்ரம் சென்னை டு சென்னை கம்ப்ளீட் பேக்கேஜஸ் இந்த மாதிரி ஏக்கச்சக்கமாக அவங்க வச்சுருக்காங்க டு சூட் ஆல் ஆஃப் அவர் நீட்ஸ். இந்த பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து வித் ஏர்ஃபேர், வித்தவுட் ஏர்ஃபேர் இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏர்ஃபேர் சீப்பாக இருக்கும், வித் ஏர்ஃபேர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க வந்து கஸ்டமைஸ்டு டேட்ஸ் வந்து குரூப் ட்ராவல் டூர்ஸ் மாதிரியும் வச்சுருக்காங்க, இல்லை சிலது கஸ்டமைஸ் பேக்கேஜஸ் உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டேட்டோ அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஏர்லைன்ஸோட டைப் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ரேட்ஸ் கிடைக்கும். ஹோட்டல்லையுமே வந்து ரெகுலராக இந்த மாதிரி ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ் போகிறதுனால அவங்களுக்கு ஹோட்டல்லையும் நல்ல சீப் ரேட் கிடைக்கும், நல்ல ஹோட்டல் கிடைக்கும். ஸோ தே ஆர் கனெக்டட், வெரி வெல் கனெக்டட் ஆஸ் அ கம்பெனி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோட்டலாக இருக்கட்டும், ஏர்ஃபேராக இருக்கட்டும், இல்லை அங்கே போய் பார்க்குற சைட் சீயிங்காக இருக்கட்டும், தே ஆர் வெல் கனெக்டட் அப்படிங்கிறதுனால யூ வில் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சில பேக்கேஜஸ் இதை எப்படி சூஸ் பண்ணுறது, எது காஸ்ட் எஃபெக்டிவ் பேக்கேஜ், என்னென்னலாம் இன்க்ளூஷன்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அதில் போட்டிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பை வந்து சூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இப்போ கூகுளில் போயிட்டு இன்டர்நேஷ்னல் டூர் பேக்கேஜ் ஹாலிடேஸ் அப்படின்னு போட்டு யாத்ரா அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் பேஜ். ஃபேமிலி ஹாலிடே பேக்கேஜஸ்ங்கிறது வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துபாய் ஃபேமிலி, யூரோப்பு, பொக்கெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ யூ கேன் பிக் அண்ட் சூஸ் எனி திங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 4 nights முன்னார், தேக்கடி, அலப்பே போனோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 11,999க்கு யூ வில் கெட் எவ்ரி திங். ஸோ இந்த டீட்டெயில் ஐட்டினரி இதை நீங்கள் சர்ச் பண்ணி இங்கே வந்துட்டீங்கன்னா யூ வில் கெட் ஃபோட்டோஸ், ஹோட்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் டிபார்ச்சர் டேட்ஸு, இன்க்ளூஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஹோட்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ஐட்டினரி இஸ் கோயிங் டு பி. இது பார்த்தீங்கன்னா 4 day, day 1, day 2, day 3, day 4, day 5 இருக்குது. 4 nights பேக்கேஜஸ் அப்படிங்கிறதுனால சென்னை டு கொச்சி ஃப்ளைட்டில் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் கொச்சினில் போய் இறங்கின உடனே 2 nights வந்து இந்த அவலாண்ட் லக்ஸரி காட்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க. அவங்க அந்த காட்டேஜோட பேர் முதல் கொண்டு கொடுத்துட்றாங்க ஸோ தட் யூ கேன் கோ அண்ட் செக்.
அவ்வளோ பிளான்டாக இருக்கும். சைட் சீயிங் பண்ணுறீங்க, மீல்ஸ் கொடுக்குறாங்க. டே 2 திருப்பி ஹோட்டல்லேருந்து கிளம்புறீங்க, சைட் சீயிங் மீல்ஸு. திருப்பி டே 3 வந்து தேக்கடி போகிறீங்க. தேக்கடியில் வந்து இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் சைட் சீயிங் மீலு. டே 4 வந்து அலப்பே வரீங்க. அலப்பேயில் வந்து கேம்லாட் ஹோட்டலுங்கிற ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்க, சைட் சீயிங் மீல்ஸு. டே 5 திருப்பி கொச்சி டு சென்னை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வரீங்க. சென்னையிலேருந்து இங்கே வந்துடலாம், முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டே 5 அன்னைக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. இதே மாதிரி உங்களோட கன்வீனியன்ட் டேட்ஸுக்கு இந்த டேட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்ஸ்லலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா திஸ் 11,999 ஆஃபர் இஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் பிக் அண்ட் சூஸ் த டேட்ஸ் வாட் யூ வாண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. அகாமடேஷன்ஸ் ஃபார் 4 nights, அதுக்கப்புறம் மீல்ஸ் ஆஸ் பர் ஹோட்டல் பிளான், ட்ரான்ஸ்ஃபர், சைட் சீயிங், ஆல் டாக்ஸஸ் அவைலபிள். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இஸ் ஆப்வியஸ்லி 11,999 போட்டிருக்காங்க. 11,999 ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்கும், அது நீங்கள் பே பண்ணி ஆகணும். எனிதிங் நாட் மென்ஷன்ட் அண்டர் பேக்கேஜ் இன்க்ளூஷன்ஸ். இப்போ நீங்கள் அங்கே பர்சனலாக நீங்கள் வந்து தனியாக ஹோட்டல் போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இன்க்ளூசிவ் ஆகாது. ஆல் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வராது. கேமரா ஃபீஸ், இப்போ நீங்கள் வந்து சைட் சீயிங் போகும்போது உங்களுக்கு எங்கேயாவது கேமரா ஃபீஸ்க்கு பே பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடியோக்கு பே பண்ணுறது, தட் ஒன்ட் பி அப்ளிகபிள். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜ், உங்களுக்கு இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷனோட கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா மலேசியா பார்த்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஃபார் 15,990க்கு மலேசியா பேக்கேஜ் இருக்குது. அது ஜஸ்ட் ஷோ யூ மலேசியா டூர் பேக்கேஜஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே சிங்கப்பூர் அண்ட் மலேசியா பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 85,000க்கு இருக்குது. பட் ஆனால் அது வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியா, ஸோ அதுக்கு வந்து 6 nights இருக்குது. இப்போது சிம்பிளி மலேசியான்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 25,990 3 nights. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க மீல்ஸ், அகாமடேஷன், சைட் சீயிங். இதில் வந்து ஏர்ஃபேர் இன்க்ளூடட் கிடையாது. அவங்க வந்து ஒரு பேக்கேஜ்லையுமே எது இன்க்ளூடட் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிளி மலேசியா பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்வலஸ் மலேசியான்னு சொல்லிட்டு அதோட கம்மியாக 22,000 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் இருக்குது, அகாமடேஷன், சைட் சீயிங் எல்லாமே இருக்குது. ஆனால் மீல்ஸ் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு பேக்கேஜ்லையும் எது இன்க்ளூடட் எது எக்ஸ்க்ளூடட்னு அவங்க தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த 22,000 பேக்கேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு கம்ப்ளீட் ஐட்டினரி, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, என்னென்ன சுற்றி பார்க்க போகிறீங்க, எப்படி என்னங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து இது வந்து சென்னை, தட் மீன்ஸ் சென்னையிலேருந்து கிடையாது, டெல்லியிலேருந்து தான். ஸோ நீங்கள் டெல்லி போகணும், அந்த காஸ்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதனால தான் உங்களுக்கு 22,000 வருது. ஃப்ரம் சென்னைனா இட் வில் காஸ்ட் யூ பிட் மோர். ஸோ அதனால் பேக்கேஜ் வரும்போது நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் சென்னையிலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சென்னையிலேருந்து போகிறதுக்கு சென்னை டு டெல்லிக்கு வந்து அவங்க அடிஷ்னலாக புக் பண்ணி தருவாங்க. தட் ஃபேர் யூ ஹேவ் டு பே. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலேசியா போய் இறங்கினோன்னா ஐபிஸ் கோலாலம்பூர் சிட்டி சென்டர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நீங்கள் தங்குவீங்க. அதுக்கப்புறம் சைட் சீயிங் போவீங்க. அதுக்கப்புறம் டே 2 பார்த்தீங்கன்னா திருப்பி ஹோட்டல்லேருந்து கிளம்புறீங்க, சைட் சீயிங் போகிறீங்க, ஜென்டின் ஐலாண்ட்ஸு, பத்து கேவ்ஸு இதெல்லாம் போய் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் டே 3 திருப்பி எங்கேருந்து ஹோட்டல்லேருந்து கிளம்புவீங்க, ஹிஸ்டாரிக்கல் டூர் போவீங்க. அதுக்கப்புறம் டே 4 திருப்பி கிளம்பி உங்களுக்கு சைட் சீயிங், கேஎல் ஓரியன்டேஷன் டூர் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டே 5 ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணுறீங்க, ஃப்ளைட்டை பிடிக்கிறீங்க, சென்னை வரீங்க. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில் ஐட்டினரி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ஐட்டினரி வந்துடும். உங்களுக்கு என்னென்ன இருக்குது, எப்படி என்னங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும். இதை தவிர உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் அனேபிள் டு பே இட் அப்ஃப்ரண்ட் கம்ப்ளீட்டாக, யூஸ்வலாக வந்து அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் தான் அவங்க வாங்குவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அது இஎம்ஐ ஆப்ஷனில் வேணும்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து வித்தின் இந்தியா பேக்கேஜஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் பேக்கேஜஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து தோஸ் ஆர் நாட் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ் தே கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். இதில் வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் போகணும்னு நினைக்கிற ஊருக்கு எல்லாமே கஸ்டமைஸ்டாக அவங்க பேக்கேஜாக வச்சுருக்காங்க அட் அ வெரி அஃபோர்டபுள் காஸ்ட். நீங்கள் ஃபேமிலி ஆஃப் 4 போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக அவங்கள்ட்ட கேட்டு எனக்கு இப்படி தான் வேணுங்கிறது பண்ணி நீட்டாக வாங்கிக்கலாம். எண்ட் டு எண்ட் அவங்களே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து
அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க at a very affordable cost. இதில் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் அவங்க வந்து யாத்ரா மூலமாக புக் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரெகுலராக ஏர்லைனோட டைப் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்னைக்கெல்லாம் வந்து ரேட் கம்மியாக இருக்கும்னு தெரியும், இவங்களுக்கும் கோட்டா இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து பெட்டர் ரேட்ஸ் வாங்க முடியும். தட் இஸ் நம்பர் ஒன். செகண்ட் வந்து நிறையா ஸ்டார் ஹோட்டல்ஸோட அவங்க ட்ரைஅப் வச்சுருப்பாங்க. ஏன்னா ரெகுலராக அவங்க வந்து பேக்கேஜ் பண்ணுறதுனால. ஸோ யூ வில் ஆல்சோ கெட் வெரி குட் ஹோட்டல்ஸ், வெரிஃபைடு ஹோட்டல்ஸ், ஸ்டார் ஹோட்டல்ஸ், நாட் லெஸ் தென் 4 ஸ்டார் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால 4 ஸ்டார் ஹோட்டல் நல்லா இருக்கும், வெரி காஸ்ட் அக்காமடேட்டிவாக இருக்கும். ஃபுட்டுக்குமே கூட நீங்கள் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஜெயின் ஃபுட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆஃப் த ஃபுட்ஸ் இருக்குது. நீங்கள் இது மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரியும் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சைட் சீயிங் பிளேஸ் மேஜர் ரோல். நமக்கு வந்து ஒரு ஊருக்கு போகிறோம்னா எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை மிஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து இப்போ நீங்கள் 3 nights 4 days போகிறீங்கன்னா பேக்டாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் எல்லா ட்ரிப்பையும் எல்லா இடத்தையும் கவர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஹவ் நாட் பீன் தேர் ஏர்லியர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா எதை மிஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியாது. ஸோ இதை மாதிரி டூர் ஆப்ரேட்டர்ஸோட லைக் யாத்ரா இந்த மாதிரி இவங்களோட போகும்போது என்ன ஆகும்னா, அவங்க பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் போய் இறங்கினோன்னா மழை பெய்யுதுன்னா கூட உங்களால் எப்படி போகிறது என்னங்கிறது தெரியாது. பட் ஆனால் அவங்க வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் இட். ஹோட்டல்லேருந்து கார் வந்துடும், கம்ப்ளீட்டாக அவங்கள பிக்கப் பண்ணி பார்த்துட்டு திருப்பி உங்களை ஹோட்டலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. எப்போ எது திறந்துருக்கும், என்ன ஃபேர் இருக்கும், எப்போ போகலாம் போகக்கூடாதுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் திஸ் கைண்ட் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ் தேன் going and exploring on yourselves, especially when you are going with your family. So இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுள் போயிட்டு யாத்ரா இன்டர்நேஷ்னல் ஆர் லோக்கல் டூர் பேக்கேஜஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதில் போய் சர்ச் பண்ணி போட்டிங்கன்னா எந்தெந்த ஊர் இருக்குங்கிறது வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை யுவர் செல்ஃப் அண்ட் என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் தமிழ் டெக் ட்ராவல். தேங்க்யூ.